கற்கண்டாய் என்னணிக்கு பூச்சண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, எண்ணணியில் தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் எண்ணணி ஏவுகணையே. ஆமா நடுவர் அவர்களே, நானும் என் தங்கச்சி கௌதமி நாங்க ரெண்டோரும் அணி. அந்த ரெண்டும் சனி, ஒன்னு ஜென்ம சனி, இன்னொன்னு மங்க சனி. ஆனா இவ்வளவு நேரம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க? காசை கொடுத்துட்டாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அப்படி கிடையாது. மஞ்சுநாதன் பேசுறத கேட்கறதுக்கா? கோப்பா ரவிக்குமார் பேசினாரே இவ்வளவு நேரம், அதை கேட்கறதுக்கா? மங்கையர் கரசி எப்ப வருவா? பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா, அதை கேட்டு ரசிக்கணும்னு காத்துட்டு இருக்காங்க. நல்லா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க, ஜோரா கை தட்டுங்க. எப்படி இருக்கு? என்ன மக்காயா அம்மா, அழகு அழகு தேவதைகளே. சும்மா கிடையாது நடுவர்களே. 5-10 ஆலம்பாடி ரசிகர்கள்னாலே கெத்து நடுவர்களே. அப்படி ஓரமா ஒத்து தேசிய பரவண்ணா மயிலு, தேசிய பரவண்ணா மயிலு. ஆலம்பாடி பெண்கள்னா ஸ்டைலு. கைதட்டுங்கம்மா எம்மா எம்மா ராசாத்தி எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? இந்த பெண்கள்லாம் உனக்கு கண்ணு எங்க இருந்து உனக்கு பிடிச்சிட்டு வந்தியா? உள்ளூர்ல ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் பண்ணி. ஆமா, வந்த நேரத்துல இருந்து பெண்களை குறை சொல்லிட்டே இருந்தாங்கல்லக்கா. பெண்களுக்கு பொறுமையே கிடையாது, அவ பொறுப்பா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல. பெண்ணே வேண்டாம் ஐயா, வாழ்க்கையில மனைவியே வேண்டாம். வந்த நேரத்துல இருந்து 2 வாரம் பொண்டாட்டிய தானக்கா திட்டிட்டு இருந்தாங்க. 2 வாரம் எலும்பு வா ஓடியா, டைவர்ஸ் வாங்கி தரேன் உங்களுக்கு. 2 வாங்க வா, இதை வாங்கி உம்புல புள்ள கூப்பிடுச்சுன்னா கிளம்பிடுறதாடா. என்ன வாங்கி தரம்னுச்சு? என்ன பொறி உருண்டாடா வாங்கி கொடுக்குது? டைவர்ஸ்னா பிச்சு விடுறதுடா. நடுவரவர்களை யாராவது பெண்கள் இல்லைன்னா வாழ முடியுமா? சக்தி இருந்தா செய்ய, இல்லைன்னா செவனேன்னு இரா. பெண்கள் இல்லைன்னா பல எவன் வாழ்றான்? நடுவரவர்களே, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவங்கள் செய்திகள் வேண்டுமான்னு தான் சொன்னாங்க. எங்கேயாவது ஏதாவது ஆம்பளைல சொன்னாங்களா நடுவர்களே? அது உண்மைதான். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்யறது சொன்னாங்க. மங்கையா பிறக்கிறதுக்கு ஒண்ணு மாதவம் செய்யற சொல்ல உண்மைதாங்க. நான் எல்லாம் பிறந்தது உண்மையில சத்தியமாக்கா. எங்க இன்னைக்கு பாருங்க நிலவு வந்திருக்கா பாருங்க, வரல. ஏன் வரல? அம்மா சார் அப்படி கிடையாது. மங்கையர் கரசிங்கிற முழு நிலவு மேடையில நிக்கிறாள்ல. பொறுமை பொறுமை பொறுமை. நிலவு 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 நீ நிலவு நிலவை போலே பளபளன்னு நினைக்க நினைக்க கிளுகிளுன்னு ஓஹோ மலரை போலே குளு குளுன்னு மனசுக்குள்ளே கிளுகிளுன்னு பளபளன்னு குளு குளுன்னு ஏதோ 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 ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? பாரு தெரியும், நல்ல கை தட்டுங்க. பெண்கள் இல்லைன்னா அந்த ஆண்கள் சும்மா சும்மா. அதை விட்டுக்கிட்டு பெண்கள்லாம் இந்த நாட்டின் கண்கள் நடுவரவர்கள். அதனாலதான் தூசி விழுந்து ஊர்த்துது. பெண்களை பார்த்தாதான் ஒரு கிளுகிளுப்பு, ஒரு பளபளப்பு, ஒரு விறுவிறுப்பு, ஒரு பரபரப்பு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. என்னெல்லாம் என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாருக்கா. கண்ணே, உன் முகத்தில் உள்ளது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? ஓம் புருஷன் கண்ணு தெரியாதமே, முகத்துல முத்து வித்து. பொறாமக்கா, நான் அழகா இருக்கேன்னு இந்த டீமுக்கே பொறாமக்கா. சத்தியமா பொறுமை பொறுமை. உண்மையில என் வீட்டுக்காரர் என்ன அப்படியே வர்ணிப்பாருங்க. என் ராக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜாயி. அந்த
கைதட்டுங்க மக்கா. என்ன பேசுறீங்க நடுவர்களே? பெண்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல இந்த ஆம்பளைங்களுக்குங்க. 18 வயசு வந்தவொடனே அந்த ஆண்களுக்கு காதல் வரணும், இல்ல அதவன் டாக்டர்கிட்ட போய் காட்டணும். ஓஹோ கண்ணே நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிங்கிறான். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன், எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதினான். என்ன சொன்னான்? எழுதினான் பார். கண்ணே அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய்யெழுத்து. உங்க அப்பன் தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுதுனா. எங்க வீட்டு பக்கத்துல ரமேஷ்னு ஒரு பையன் எழுதுனாங்க. அந்த ரமேஷ் பையல கண்ணே நீ ஒரு ஆப்போம் வாடி வாழ்ந்து பாப்போம். எங்க ஊர்ல ஒருத்த காதல் கவிதை என்ன? அன்பே உன் கண்ணங்கள் மிராண்டா, நம்ம 2 பேரும் இந்த வெராண்டாவில் பெராண்டா எவ்வளவு கிராண்டா இருக்கும். எங்க வீட்டுக்கிட்ட சுரேஷ்னு ஒரு பையன் எழுதுனாங்க. கண்ணே நீ ஒரு புரோட்டா, உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா. தின்னு கட்ட குடும்பமா இருப்பாங்களோ, இட்லியே ஆப்பம் புரோட்டா. எங்க ஊர்ல எழுதுனாம் பாரு ஒருத்தன் கவிதை. என்ன எழுதுனா? அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்தோடு சமூகத்தோடு ஓடி போயிட்டா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பையன் எழுதுனாங்க. கண்ணே நீ ஒரு பருப்பு, என் மேல காட்டாதம்மா வெறுப்பு. ரேஷன் கடைக்கார பையன் தானே? ஆமாங்க. அவன் தான் இது மாதிரி உளுந்து பருப்பு எல்லாம் எழுதுவான். சத்தியமாங்க. எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை எழுதிருக்காரு. அப்படியே இந்த இது சோமலை பஸ் ஸ்டாண்டுக்கு கீழே உட்காந்து எழுதி வச்சுட்டு வா. 2 பேரும் உட்காந்து நாங்க உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்றீங்களே, கழுதை இருக்குல்ல நடுவர் அவர்களே, கழுதை கூட உழைக்குது. இரு வார்த்தை கவனமா பேசு. கழுதை இருக்குல்ல, கழுதை இந்தா கழுதை. நீ என்ன சொல்ல வந்த? கழுதை இருக்குல்ல நடுவர் அவர்களே, கழுதை இந்தா குழப்பிட்டாங்க. கழுதை நடுவர் அவர் அதை விட நடுவர் அவர்களே, நடுவர் அப்படி இல்லை நடுவர். நான் உங்களை சொல்லுவேனா, நீங்க எங்க ஆயா இப்படி தான் தொட்டு கூப்பிட்டு செருப்பு காணாம போச்சு. கழுதை இருக்குல்ல, கழுதை. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல, கழுதை. ஆமா கழுதை. கழுதை இருக்குல்ல, கழுதை இருக்குல்ல. ஆமா இருக்கு. கழுதை காலையில இருந்து சாயங்காலம் வரை நல்ல பொதி சுமக்கும். ஆமா. அந்த கழுதைக்கு முன்னாடி ஒரு 500 ரூபாய் நோட்டை போடுங்க, லபக்குன்னு உளிங்கிறோம். அதே மாதிரிதான் இந்த ஆம்பளை கழுதை. உழைச்சி எதுக்குக்கா சொல்லுங்கக்கா? நான் வரும்போதே விசாரிச்சேன், ஆலாம்பாடியில உள்ள எங்க ஆண்கள் யாருமே தண்ணி அடிக்க மாட்டாங்களாம். உண்மையிலே சத்தியமா யாரும் குடிக்க மாட்டாங்களாம். கம்பம் புடுங்கட்டும் அப்புறம் தெரியும். ஆனா அதையும் மீறி சாயங்காலம் 6 மணி ஆயாச்சுன்னா டாஸ்மார்க்ல போய் நின்னுக்கிட்டு மானிட்டர், நெப்போலியன், வாட்ஸ்அப், ட்ரிப்ளெக்ஸ், ஜானக்ஸார், அம்மு, ஜின்னு, ஒயின், 5000, ஓட்கா, நெப்போலியன், கர்குலிஸ், டீச்சர், ராயல், விஎஸ்பி, பகாடியா, லாமார்டின், ஓல்டு மங்கு, 1848, எம்ஜிஎம், டே நைட், ராயல் அக்கார், ஹை வால்டேஜ், எக்ஸ்பிரஸ், பவர், ஒன்னில்லா, மார்பிஸ், காப்பர், ரெட் லேபிள், அண்டர் பைப்பர், ஆன்டிகுவிட்டி, ஓல்டு மங்கு, கோல்டு, லூயிஸ், கார்டு, ஸ்காட்ச், பட்டர் காட்ச், பகாடியா, பகாடியா ப்ளூ, பகாடியா லெமன், பகாடியா ஆரஞ்சு, சிக்னேச்சர், பிரிட்டிஷ், ஒன்னில்லா, ஓல்டு செப்புங்கிற மட்டமான சரக்கு தயவு செய்து அடிக்காதுங்க. ஏம்மா என்ன நீ பேச்சாளரா பார்ல சுண்டல் விற்கிறியா? நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவளாங்க, என்ன பார்த்தா அப்படியே தெரியுதுங்க. ஆத்தாத்தா. ஆனா அவ்வளவு பேரையும் இப்படி சொல்றீ எப்படி? எங்க உண்மையில ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும். யார தெரியுமா? குடிகார கணவனுடன் குடித்தல் நடத்தும் ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணுமே. கையை தட்டுங்க மக்கா. என்ன பாடுபடுத்துறாங்க ஆம்பளைங்க. ஐ ஆம் ஸ்டடி. செடின்னு இங்க செடிக்கல ஐ ஆம் ஆல்வேஸ் ஸ்டடி. நல்ல செடிமா புடி. இப்படி குடிச்சிட்டு குடும்பத்தை கெடுக்குறீங்களே, நல்லா போதைய போட்டுக்கிட்டு தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வலிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காத்துல விழுந்தது சாமி சாமி சாமி. நரையத்தை ஊத்து ஜன்னலத்தா சாத்து, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதிக்குள்ள ஏத்து, புக்கு வழி வந்தா ஊத்துறத நிறுத்து, இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து, புக்கு
எடுத்தோ ஊத்து. இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்க எங்கெங்க உழைக்கிறீங்க? மிஸ்டர் கோப்பா ரவிக்குமார். கோப்பா என்னையா பேசுறீங்க நீங்க? நடுவர்களே, மிரட்டாத. ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? ஆண்களுக்கு ஆண்கள் ஏன் பேர் வந்துச்சு? ஒரு சின்ன குத்துக்கல்லுக்கு சேலையை கட்டி விட்டாலும் நீ பாப்பா, அதான் ஆண்கள். ஓ ஆமா. பெண்களுக்கு ஏன் பெண்கள்னு பேர் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அது நிறைய பெண்களை பார்த்ததுனால தான் அதுக்கு பேர் பெண்கள்னு வந்துச்சு. மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் உண்டு. மனைவிக்கு தாரம் ஏன் பேர் வந்துச்சு? அன்பை தாரும், பண்பை தாரும், பாசத்தை தாரும், பிள்ளை இல்லாத உங்களுக்கு பிள்ளைய பெத்து தாரோம். அதான் தாரம். நல்ல கை தட்டுங்க. அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம், கடைசியில கடையில போய் தாரம். ட்ரிபிள் எக்ஸரம். அதனால பேர் தான் உங்களுக்கு பேர் தாரம். நீ பழைய தகரம். ஆமா, சும்மா இருங்க. என்ன தகரம் நீங்க சொன்னீங்களா? அப்படி சொல்லக்கூடாது. உண்மை உழைக்கிற திமிர்ல இந்த ஆம்பளைங்க மனைவிக்கு மரியாதை கொடுக்குறாங்களாக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை அடி போடுறீங்க நீங்க? எடி அந்த சோப்பை எடுறி, அந்த பிரஷ்ஷை எடுறி, அந்த பேஸ்டை எடுறி, அந்த துண்டை எடுறி, அந்த கர்ச்சீப்பை எடுறி. ஒரு நாளைக்கு நாங்க இந்தாடா காப்பி. ஓம் புருஷனை போய் சொல்லு. இப்ப எவன் புருஷனே தெரியாம தர்றான் 1.5 மாசமா. அப்படி நாம சொல்லுவோமாக்கா? அத சொல்லிவிட்டியா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்படிப்பட்ட நடுவர்களே, இந்த ஆண்களுக்கு அத்தான்னு ஒரு பேர் வந்துச்சு. ஏன் வந்துச்சு? ஏன் ஆண்களுக்கு அத்தான் பேர் வந்துச்சு? என் வீட்டுக்காரர் ஓடி வந்தாருக்கா. ஓடி வந்தவர் ஒரு மணி நேரம் என் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. நான் விடுங்கள் அத்தான். 1 மணி நேரம் கையை பிடிச்சானா? ஆமா நடுவர்களே, விடுங்கள் நீ சொன்ன எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல நான் கொடுத்தேன், அவர் விட மாட்டேன்னிட்டாரு. விடுங்கள் அத்தான், விடுங்கள் அத்தான்னு போராடி பார்த்தேங்க. 1 மணி நேரம் கழிச்சு கையை விட்டாருக்கா. 2 வளையல அத்துக்கிட்டு போயிட்டாருக்கா. அத்தான் வளையலை அத்தான், அதனாலதான் அத்தான். லாங் செயினை அத்தான், நிக்லஸை அத்தான், தாலி செயினை அத்தான். சண்டால பாவி. அதனாலதான் அவனுக்கு பேரு அத்தான். அத்தான். சரி, இப்ப செயினை அத்துக்கிட்டு போனதுனால அவனுக்கு பேரு அத்தான். இப்போ உங்க 2 பேரையும் பட்டிமன்றம் முடிச்சு அங்க காங்கயம் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டே விடுவான். இந்த இருட்டுல எவனாவது செயினை அத்துக்கிட்டு ஓடினானா என் அத்தான் அவன் பின்னாடியா ஓடுவா? ஏக்கா அது மங்கையர்கரசிட்டு நடக்குமாக்கா? நான் வீர மங்க வேலு நாச்சியா இருக்கா. ஒண்ணு இல்ல நடக்காதுன்னா உன்கிட்ட அக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு நீ இருட்டுல நிக்கிற தெரிஞ்சாவில அவன் வந்து அக்க கருப்பா இருக்கேன்னு நான் அழகா இருந்தா கை தட்டுங்கக்கா. பரவாயில்ல, இவ்வளவு பேருக்கு கண்ணு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. அப்படியெல்லாம் சொல்லாங்க. என் வீட்டுக்காரர் அப்படியே வர்ணிப்பாரு. பாதி கண்களை மூடி திறந்து பார்ப்பதில் இன்பம், பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம், பாதி பாதியாய் இருவரும் மாறி பழகும் வித்தையே பள்ளியில் இன்பம், காலை என்பதே துன்பம், இனிமேல் காலை ஒன்றுதான் இன்பம், காலை என்பதே துன்பம், இனிமேல் காலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இணையத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பது இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இப்படி நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமியாருக்கு தக்கனை எதுன்னு சொல்லி பொறுப்போடு நம்ம பணி ஆற்றுலக்கா. கை தட்டுங்கக்கா. எதுக்கா சும்மா உட்கார்ந்திருக்க? எதுக்கு நீங்க பெரிய இவருக்கணக்கா? இந்த பிள்ளைங்க இந்த பசங்க கிட்ட பேச முடியுதா நடுவர்களே? இவர் பெரிய வாத்தியாராம்ல பாடம் எடுக்கிறாரு. நேத்து நான் கிளாஸ் ரூம்ல பாடம் நடத்திட்டு முடிஞ்ச உடனே இந்த பசங்க என்ன இருக்காமல இவனை மாதிரி 2 பேர் இருந்தா. அடித்தது மணி, முடிந்தது என் பணி அப்படிங்கிற இவனை மாதிரி ஒருத்தர் எழுப்பி சொல்றான், விட்டது சனி அப்படிங்கிறான். உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு 4 தெருவுக்கு நான் பிச்சை எடுக்க போலாண்டாங்கிற, எங்க தெருவுக்கு எப்ப டீச்சர் வருவ அப்படிங்கிறான். 2 மார்க் வாங்கிட்டு இந்த மஞ்சநாதனை பார்த்து ஒரு பையன் 2 மார்க் வாங்கிட்டு ஒருத்தர் கக்க சிரிச்சுக்கிட்டே இருந்தான். நான் டேய் கக்க பண்ணி சிரிக்கிறிய, 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறிய, உனக்கெல்லாம் வெக்க இருக்காடா அப்படின்னு கேட்டேன். வெக்க இல்லையே அப்படின்னு கேட்டோன்னு அதுக்கு அவன் சொல்லலாம், போட்ட உனக்கே வெக்க இல்லை, எனக்கு என்ன வெக்கம் அப்படிங்கிறான். இப்படிதானங்க இருக்கு இன்னைக்கு சமுதாயத்துல. இந்த ஆண்கள்லாம் நல்லவங்களா இருக்காங்களா? கிடையாது நடுவர்களே. அம்மா சொல்லுங்க,
அம்மா அம்மா அப்படி சொல்லாங்க. அம்மா 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 அம்மா. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கணும்னா கூட அம்மா பிச்சைன்னு தான் சொல்லுவான். அப்பா சொல்லலாம். ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மை எழுத்து. நடுவர்களே, கண்ணின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அந்த மனதை அள்ளி தரவே இறைவன் என்னை தந்தானம்மா. கண்ணின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? லைட்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். ஆம்பளை பேரை கண்டுபிடிச்சது யாரு? தெரியலையே. ஆம்பளை. ஆம்பளை. தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. கூகுள் பேயை கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. பேடிஎம் கண்டுபிடிச்சது யாரு? ஆம்பளை. எல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்கள் தானே. ஆனா இந்த ஆண்களை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துல பெத்து விட்டது யாரு? பெண்கள். லைட்டை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த மைக்கை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த தைலத்தை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த கப்பை கண்டுபிடிச்சது ஆம்பளை, இந்த ஆம்பளைய பூரா கண்டுபிடிச்சு பெத்து கொடுத்தது பொம்பளை. பொம்பளை தாங்க. அதுக்கு காரணம் ஒரு ஆம்பளை. சரி, தேவையெல்லாம் பேசாத, பிரச்சனையை உண்டு பண்ண அவளை. நடுவர் அவர்களே, நாங்க நினைச்சா மஞ்சுநாதன் வயிற்றுல இருக்கும் போதே பாதி பப்பாளி பழத்தை தின்னுனாலும் அவளை அழிச்சு கொண்டு இருப்போம். இவனுக்கெல்லாம் முழு பப்பாளி பழம் தேவைப்படும், அரை பப்பாளி பழம் பத்தா. ரவிக்குமார் அண்ணன் வயிற்றுல இருக்கும் போது கடுகு அரைச்சு தின்னுனாலும் அவரை அழிச்சிருப்போம். அவனுக்கு கடுகு தாளிச்சு விட்டாலே போய் சேர்ந்து. ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு உயிரை உருவாக்கத்தான் தெரியுமே தவிர அழிக்க தெரியாது. அதுதாங்க பொறுப்புள்ள பெண்கள். நடுவர் அவர்கள், கல்வி மகள் வாசம் செய்யும் வாசலைகள் வாசல், கற்றவர்கள் தலைவர் தலைவர் வாசல், செல்வ மகள் வாசமலர் வாழ வந்த வாசல், செல்வ மகள் வாசமலர் வாழ வந்த வாசல், செல்வமுடன் புதுமணமும் சேர வந்த வாசல், மணமகளே மருமகளே எடுத்து வைத்து வா, குணம் இருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா. நல்ல கை தட்டுங்க. நம்ம போற வீட்டை தான் இப்படி வாழ்த்துறாங்க. எங்கேயாவது மஞ்சுநாதன் கோபா ரவிக்குமாரன் போற வீட்டை மணமகனே மருமகனே வா வா, வலது கால முறிச்செடுப்பே வா வா, குணம் இருக்கும் குலமகனே வா வா, உன் குறுக்க முறிச்செடுப்பே வா. நீங்க கூடுறாங்க எப்படி மணமகளே மணமகனே வா வா, உன் வலது கால முறிச்சு வைப்பே வா வா, குணம் இருக்கும் குணமகனே வா வா, என் குழந்தையா காட்டி வைப்பே வா வா. அதானே சொன்ன. குழந்தையால அங்கிட்ட போறீங்க நீங்க? அப்படி சொல்லலையா நீ? எனக்கு அப்படி கிடைச்சுரா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு பெண் இல்லாம ஆம்பளையால் வாழ முடியாது. ஏன் தெரியுமா சொன்னேன்? சத்தியமா இனி தை மாசம் வந்தா பொங்கல் வரப்போகுதுலக்கா. ஆமா. போன வருஷமும் என் வீட்டுக்காரர் பொங்கல் அன்னைக்கு விடிய காலம் கோலம் போட விட மாட்டேன்ட்டார். நடுவர் அவர்களே, இவ்வளவு மோசம், வெளியவே விட மாட்டேன்ட்டாரு. ஆமா மஞ்சுநாதா, ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? சத்தியமா வெளியே போகாதடி மங்கையர் கரசின்ட்டு வெளியே விடலக்கா. நான் எவ்வளவு அழகா கோலம் போடுவோம் தெரியுமா? கௌதமிக்கு தெரியும்ல தங்கச்சி, நான் அழகா கோலம் போடுவோம் தெரியுமா? ஆனா வெளியே விடவே இல்லை. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? கரும்பு கட்டுன்னு சொல்லி யாரா தூக்கிட்டு போயிருவாங்களா என்ன? அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க அடிச்சுக்காதீங்க. இந்த நீ என்ன கோலம் போடுற? என் பொண்டாட்டி மாதிரிலாம் கோலம் போட முடியாது. அப்புறம் என் பொண்டாட்டி அக்கா நீங்க கேளுங்க, பொங்கலுக்கு ஒரு பசுமாடு மாதிரியே கோலம் போட்டிருந்தா. காலையில பாக்குறேன் அது மேல ஒரு காளமாடு படுத்து கிடக்கு. சீ போன்னு விரட்டி விடுறேன், ஒரு கண்ணுக்குட்டி எந்திரிச்சு போகுதுமா. உங்க வீட்டுல அப்படிங்க. ஆனா சத்தியமா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமான கூந்தல் இருந்துச்சு தெரியுமா? எங்க நீளமான கூந்தல் இருந்துச்சு தெரியுமா? ஒரு நிமிஷம், இப்ப உங்க கூந்தலை காட்டுங்க பாப்போம். உங்க கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசு மாதிரியே இருக்கு. பொறாமக்கா, உண்மையில கன்னியாகுமரியில நான் அப்படி தேவதை மாதிரி வளர்ந்தேன். நான் வளர்ந்த விதம் யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரிஞ்சாதான் நாங்க சொல்ல மாட்டோமே. சத்தியமா நீளமான அம்மா பானையில பொத்தி பொத்தி வளர்த்துருக்கும் போல இருக்கு. சத்தியமா பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா ரெட்டை வகுடு எடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு ஜடை, இந்த பக்கம் ஒரு ஜடை வச்சு மல்லிகைப்பூ வச்சு நான் தேவதை மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போவேங்க. அப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து என் வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி தர மாட்டாருங்க. இன்னைக்கு கூட இந்த நம்ம இங்க உள்ள சகோதரர்கள் தான் பூ வாங்கி கொடுத்தாங்க. ஊர் ஊரா வாங்கிடுறேன்னு எங்களுக்கு தெரியும்.
ஆனா வீட்டுக்கு போகும்போது இந்த பூவை தூக்கி வீசிடுவேன்க்கா. ஏம்மா? என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. பூ வைக்கிறதே பிடிக்காதா? ஆனா உண்மையிலே பூவே வாங்கி தர மாட்டாருக்கா. ஏன் தெரியுமா நடுவர்? ஏன் தெரியுமா கௌதமி பூ வாங்கி கொடு? ஏன் தெரியுமா மஞ்சனாதா? என் வீட்டுக்காரர் பூ வாங்கி தர மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சந்திரன்? ஏன் தெரியுமா நடுவர்? ஏன் தெரியுமா என் வீட்டுக்காரர் பூ வாங்கி தர மாட்டாரு? அந்த பூல உள்ள காம்பு என் தலைய குத்துமாங்கா. எல்லாம் வீட்டுக்கு போங்க. பூரா கடைசியத்துல பிராடு பேச ஆரம்பிச்சாங்க. பொறாம நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எவ்வளவு பொறுப்பா குடும்பத்தை கொண்டு போறேன். அதனாலதான் என் வீட்டுக்காரரு ஒன்ன மறந்திருக்க ஒரு பொழுதும் தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்று சொல்லி ஒரு மதுரையின் நகரையே எரிச்சா ஒரு கண்ணகி ஒரு ஆம்பளையால எரிக்க முடிஞ்சாயா? தன்னுடைய கணவன் பொய் பேசக்கூடாது என்பதற்காக ஹரிச்சந்திரன் மனைவியாகிய சந்திரமதி நடு ரோட்ல வச்சு ஏல விட்டா. ஹரிச்சந்திரன் கேளுமையா விலை கேளுமையான்னு சொல்லி கணவனுக்காக நடு ரோட்ல வச்சு ஏல விட்டாலும் ஏல விட்ட வீட்டுக்கே போய் வேலை செய்தாலே ஒரு மனைவி. நீங்க போவீங்களா? நாங்க ஏல விடட்டா? மஞ்சுநாதன் ஏலம் எடுப்பா சொல்லுங்க. நாளைக்கு காலையில சூரியன் உதித்ததும் உன்னுடைய கணவனின் தலை வெடிக்கும். மனைவி சொன்னா சூரியன் உதித்தால் தானே என்னுடைய கணவனின் தலை வெடிக்கும். உதிக்கிற சூரியனை தடுத்து நிறுத்தினாலே ஒரு நலாயினி என்கிற ஒரு பெண். ராமா நீ இருக்கும் இடம் தான் எனக்கு அயோத்தி, இல்லையே அது அயோத்தி என்று சொல்லி ராமனுக்காக 14 வருஷம் காட்டுக்கு போனாலே ஒரு மனைவி. நீங்களும் போங்களையா? அதனால நடுவர்களே எந்த வகையில வாழ்க்கையில துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் சொல்லுங்க. துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும். துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம். இன்ப துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராஜாவுக்கு இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் மலருது. எனவே எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர்களே குடும்ப முன்னேற்றத்திற்கு துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பு அல்ல, பெண்களின் பொறுப்பே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம் செய்கிறேன். அருமையான பேச்சு. உண்மையிலேயே ஆலாம்பாடியில் நடந்த அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள். அதனால இந்த பட்டிமன்றம் கேட்ட கேள்வி என்ன, நான் 5 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் தீர்ப்பு சொல்லுவேன். அருமையான பேச்சு. மங்கையர்க்கரசி முடிக்கும்போது அருமையாக சொன்னாங்க. நலாயினியை சொன்னாங்க, ஹரிச்சந்திர மனைவியை சொன்னாங்க, கண்ணகியை சொன்னாங்க. ஏம்மா அருமையான பாயிண்ட்கள் நிறைய வச்சுருங்க. ராமன் காட்டுக்கு போ யாருமா காரணம்? கையை யாரு உங்க ஆயாவா? கேட்குறேன், யாருன்னு தெரியணுமா இல்லையா? நாட்டில் பல பிரச்சனை நடந்திருக்கு. சந்தேக புத்தி, எனி டைம் சந்தேகம் சர்வீஸ், நேஷனல் சர்வீஸ். முடிச்சிடறேன் 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அந்த பையில மட்டும் கலப்பாதீங்க, தனியாக யாருக்கும் போகாதீங்க. கம்பம் முடுங்க முன்னாடி வீட்டுக்கு போகக்கூடாது, பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு சொல்லிட்டேன். 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன்.
பெண்ணாலே சந்தேகம் ஒன்றும் இல்லை. போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். கரெக்டாக என் பொண்டாட்டி வந்தால் நான் அப்படியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். என் கிரகம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டி இருந்திருக்குக்கா. எடுத்துட்டா டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா. சுருங்குதா சுருங்கலையான்னு, சுருட்டு முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணி விட்டா ஒன்று. எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்த அப்படின்னு. நம்ம நீ பட்டிமன்றமே போகப்படாதுன்ட்டான். ஒரு வாரம் ஆச்சு, காசு முடிஞ்சு வச்சு மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டான். நான் போக மாட்டேன். நீ அடிப்ப. அடிக்க மாட்டேன், எவ்வளையும் உரசாமல் வாடினான். மறுவாரம் பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன், ஒரு முடியும் இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டாக்கா. வேட்டியில் ஒரு வெள்ளை முடி இருந்திருக்கு, எடுத்துட்டாக்கா. எடுத்துக்கிட்டு கேட்குறா, யாரா அவள் டையடிக்க கூட வக்கல, அவளோட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறேன். எவ்வளோ பிசிறு முடி வந்து இதில் வந்துட்டு எவன் முடின்னு யாருக்கு தெரியும்? டை அடிக்கிறப்ப எவ்வளோ ஒருத்தி பிசிறு முடி வந்துருக்கு. அதோட பட்டிமன்றம் போகலை. நான் கேட்குறேன், எல்லா ஆண்களும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான். பார்த்துருக்கீங்களா? மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசத்தில் கேட்கறதில்ல. இடையில பாசம் இல்லாமல் திரும்பிட்டானே சிக்கலாயிரும். அதுக்கு தான் அவள் கேட்கறது. என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போகிறேன்னு போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணான், வர்றேன் அப்படின்னா. ஐயோ வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி பாட்டில் எல்லாம் பக்கத்து வீட்டில் தூக்கி போட்டு அவங்க அடிச்சு கிடக்கிறாங்க. புரிஞ்சு மாட்டேன் எப்படி பாட்டில் வந்துச்சுன்னு தெரியாமல் மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். ஒரு எவிடன்ஸும் கிடையாது. வந்து வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை. நேராக கிச்சனுக்குள்ளே போனான். போயிட்டு வந்து என் சட்டையை பிடிச்சா. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் உண்மையை சொல்லு, சிகரெட்டு குடிச்சியா? சத்தியமா. ஏய் உண்மையை சொல்லு, சிகரெட்டு குடிச்சியா? கொடுக்கல. குடித்தேன். எத்தனை? 3. 3 5 5. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 குச்சி இருந்துச்சு, இப்போ 55 குச்சி தான் இருக்கும். போட்டு டெக்னிக்கை உதைக்கிறாய். அதுக்காக நான் என்ன சிகரெட்டு குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன், டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ வாழ்க்கையில் இவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான்னு கேட்டோம். வெடி போட்டாங்க அப்படின்னா முடிக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரியும், 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். இப்போ ஆண்களின் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு, பெண்களின் பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு. ஒன்றும் இல்லை. இப்போ பட்டிமன்றம் முடியும் மணி 12:30. நான் ஒரு 1:30க்கெல்லாம் கிளம்பி போனேன்னா விடிய காலம் 4:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவை திறப்பா. வாங்க மகாராஜா, ஆலாம்பாடி பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேட்பா. போயா போய் படியா, போய் சீக்கிரம் தூங்க அப்படின்பா. இதே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு கேட்பா. என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னு சொன்னால் சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே நாமக்கல்லில் பட்டிமன்றம் இருக்குது அப்படின்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம். வீட்டில் போய் நம்ம தனிமரமாக கண் கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்ம போய் தனிமரமாக நிற்கும் போது பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, என்னன்னு தெரியலம்மா, எல்லாத்தையும் இழந்துட்டேன் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அந்த பெத்த தாய் கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து இதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்கடான்னு சொல்லக்கூடியவள் தான் அந்த தாய் என்கிற பெண்ணினுடைய பொறுப்பு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலின்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரையை கொடுத்து போட்டுக்கிட்டு படுறாம்பாங்க. இதே அம்மா தலைவலினா என் மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிக்கிட்டு படுங்கம்பாங்க. இதே அம்மா தலைவலினா எங்கள் அம்மா மாத்திரை தரவும் வேணாம், என் மனைவி தைலம் தரவும் வேணாம், என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலால் இங்கேப்பா தலைவலிக்குன்னு கையை வச்சா சரியாக போயிருமே. இதான பெண்ணுடைய பொறுப்பு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெண்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. இப்போ திருமணம் செய்கிறாங்க, திருமணத்தில் கணவன் சீக்கிரம் போய் இறந்து போய் மேலே போயிடறான்னு வச்சுங்க, அந்த பெண்ணு 10 பாத்திரம் தேய்ச்சாவது தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை சாப்பிட்டாவது இந்த பிள்ளைகளுக்காக பொறுப்போடு குடும்பத்தில் உழைக்கக்கூடியவள் தான் அந்த பெண் என்கிற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி. அப்போ பெண்களின் பொறுப்பு இப்படி இருக்குது. ஆண்களின் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு? ஒன்றும் இல்லை. நாங்கள்லாம் பட்டிமன்றம் முடித்து ஒவ்வொரு நாள் 2 மணி 3 மணிக்கு ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குவோம் ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ மதுரையெல்லாம் சில பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கின உடனே எத்தனை மணியாக இருந்தாலும் சரி 2 மணி 3 மணி 4 மணிக்கு 4 ஆட்டோக்காரர் ஓடியாருவார். சார் எங்கே போகணும் சார், எங்கே போகணும் சார்? நான் கேட்டேன், என் பகல் பூரா ஆட்டோ ஓட்டுற, நைட்லேயும் ஆட்டோ ஓட்டுறீங்களே, நைட் ரெஸ்ட் இருக்கக்கூடாதா அப்படின்னு. ஒரு ஆட்டோக்காரர் சொன்னார், சார் நான் பகலில் ஆட்டோ ஓட்டுறது என் குடும்பம் சாப்பிட்றதுக்கு சார், நான் இரவில் ஆட்டோ ஓட்டுவது என் பிள்ளைகள் படிப்பதற்காக என்று. ஒரு ஆண்மகன் தூக்கத்தை இழந்து உழைக்கிறான்னு சொன்னால் அவனுடைய உழைப்பை குறை சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, இப்போ நேற்று தான் நினைக்கிறேன்,
நேத்தோ அதுக்கு முத நாளோ ஆந்திராவில் ஒரு பஸ் டிரைவர், எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு பார்த்தீங்க. ஒரு பஸ் டிரைவர் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போவார். இடையில அவருக்கு நெஞ்சு வலி வந்து அப்படியே சாஞ்சிட்றாரு. சாயும் போது இன்னொரு பஸ்ஸில் உரச போகுது. அப்போ அந்த கண்ட்ரைக்டர் அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்து அந்த பஸ்ஸை காவந்து பண்ணி அவர் ஓட்டுறார். இது ஒரு சம்பவம் பார்த்தீங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஸ்கூல் வேன், வெள்ளக்கோயிலில் ஸ்கூல் வேன் ஓட்டின டிரைவரு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே போகிறாரு. அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது. பஸ்ஸை ஓரங்கட்டி ஓரமாக அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக நிப்பாட்டிட்டு அந்த ஸ்டேரிங்கிலே படுத்தவர் இறந்து போயிடுறாரு. அப்போ ஒரு ஆண்மகன் தன் குடும்பத்திற்காக எப்படியெல்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு மாதம் போன மாதம் தான் நினைக்கிறேன், திருச்சியில் ஒரு ஃப்ளைட் இறங்க முடியாமல் சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு தெரியுமா? ஏறிச்சு, டேக்கப்பாய் மேலே போயிடுச்சு. 190 பயணிகளே என்னமோ இருக்காங்க ஃப்ளைட்டில். ஆனால் எல்லாமே இளைஞர்கள். வெளிநாட்டுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பல மாவட்டத்துலேருந்து சம்பாதிக்க வெளிநாடு போக வேண்டியவன். இறங்குனா தீ பிடிச்சிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, 4 அந்த எரிபொருள் முடிகிற வரைக்கும் அந்த ஃப்ளைட்டு அங்கேயே ரவுண்ட் அடிக்குது. 190 பேரின் உயிரை ஒரு ஆண்மகன் தன் உயிரை பணையம் வைத்து அவ்வளவு பேரையும் காப்பாற்றிருக்கான் ஒரு ஆண்மகன். அவன் நினச்சிருந்தான்னா பாராசூட்டில் குதிச்சிருக்கலாம், அந்த பைலட் நினச்சிருந்தான். ஆனால் அப்படி இல்லை. என்னை நம்பி இத்தனை உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி தன் உயிரை துச்சமனை நினைத்து இந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவன் தான் ஆண்மகன். அப்போ ஆண்களுடைய உழைப்பும் இங்கே இருக்குது, பெண்களுடைய பொறுப்பும் இருக்குது. இது குடும்ப முன்னேற்றத்துக்கு எதை எடுத்துக்கிறது நீங்கள் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றீங்க? ரெண்டுமே இருக்கு. எப்படி திருப்பி சொல்றது? அதுக்கு தான் மதுரை மீனாட்சியை பார்த்து ஷேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு நான் தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். லைட்டா எக்கோ மட்டும் கொடுத்து. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகே கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா 2 மாடும், ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னவாகி எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. அதே நேரத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. ஒரு குடும்பம் முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரியாக செயல்படுகின்ற பொழுதுதான் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையும் என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளில் சந்திப்போம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுக்காக சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.